2 எழுத்தாளர்கள் ஒரே குடும்பத்திற்குள் உருவாகிறார்கள். ஒருவர் படைப்பின் மீது ஒருவர் கொண்டிருந்த மதிப்பு, ஒருவர் படைப்பின் மீது ஒருவர் கொண்டிருந்த இகழ்ச்சி, இந்த இகழ்ச்சியின் வழியாக ஒருவருக்கு ஏற்பட்ட பொறாமை, எரிச்சல், கசப்பு இதையெல்லாம் இந்த நாவலில் வருகிறது. இது குறிப்பாக நாம் ஒரு நாவலாக பார்க்கும் அதே நேரத்தில் 2 எழுத்தாளர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை மையமிட்ட இந்த நாவல் இது. ஆகவே இது தமிழிற்கு புதிய வரவாக இருக்கிறது. தமிழ் இலக்கியத்தில் இது புதிய வகையான எழுத்துக்களை உருவாக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. சில்வியா பிளாத் உலக அறியப்பட்ட ஒரு கவிஞர். அவர் தன்னுடைய சுயசரிதை த பெல் ஜார் என்ற சுயசரிதை தன்மை உள்ள ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். கொலாசஸ் என்ற கவிதை தொகுப்பு, ஏரியல் என்ற கவிதை தொகுப்பும், கலெக்டட் போயம்ஸ் சில்வியா பிளாத் என்ற கவிதை தொகுப்பும் வந்திருக்கிறது. 1932 பிறந்து 1963 தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய திருமணம் 1956 நடைபெற்றது. மிகவும் குறுகிய வாழ்க்கையிலேயே அவர் பல புலிட்சர் விருதையும் அவர் பெற்றவர். உலகளாவிய ஒரு பெயரை பெற்ற ஒரு கவிஞராக இன்று இருக்கிறார். ஒரு கவிஞருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்வதன் மூலமாக அவருடைய கவிதைகளை ஆராய்ந்து கொள்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் பதிவு செய்த அந்த வாழ்க்கை நமக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது.